உங்களை யாரா வாசனா என்ன ஆளை ஆக்கிறதா இருந்தா நாளைக்கு வந்து பாருங்க. யாருக்கு வேணா கை கொடு. இது பிரியாணி இல்ல பிரியாணி இல்ல நீ பார்த்து எதுவும் கிடையாது. உங்களுக்கே ஒண்ணும் கிடையாது. தட்டி வச்சுட்டு வந்தீங்க. இது எங்கிறது வந்து போடிக்கிட்டு வந்தீங்க. வேலை செய்யற மாதிரி செய்யல. அப்புறம் போன் பாருக்கிட்டு சட்டி தெரியுதுடா. நல்லா வேகட்டும் பாருங்க. பிச்சை கேட்குற மாதிரி இருக்குது. பாருங்க சில்லியை பார்த்தோன்னே அவங்களோட முகத்தை பாருங்க. இல்லை நான் நார்மலாக தான் இருக்கேன். அந்த கண்ணை பாருங்க, கண்ணில் இருக்கிற ஆனந்தத்தை. சில்லி சிக்கன் செய்ய போகிறோம். 65 1 கிலோ சில்லி எலும்பு இல்லாத கறி எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு ஒரு 50 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குவோம். இஞ்சி பேஸ்ட்டு போட்டு நல்லா ஒவ்வொரு துண்டுலேயும் படுற மாதிரி பேசணும். அடுத்தது 65 பவுடர் 1 கிலோவுக்கு 50 கிராம். அடுத்து இதை நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட இதையும் நல்லா தனியாக மிக்ஸ் பண்ணிக்கணும். முட்டை வந்து 2 முட்டை. 1 கிலோவுக்கு 2 முட்டை உடைச்சி ஊற்றிக்கணும். ஊற்றி எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 சைஸு ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப முடியக்கூடாது, மேலே லைட்டாக. அடுத்து 1/4 கிலோ கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் போட்டு கடைசியாக பிசைஞ்சு வச்சு வேண்டியதான். அடுத்து புதினா தழை. லாஸ்ட்டாக புதினா தழை போட்டு திரும்ப பிசைஞ்சிக்குவோம். லேசாக கடைசியாக தண்ணி ஊற்றி ஒரு பரட்டி வச்சிட வேண்டியதுதான். ஒரு 2 மணி நேரம் ஊறணும் அது. காலையில் ஃபோன் பண்ணோம் நூறுக்கு. அவன் ஃபோன் எடுத்து வர வேணான்ட்டான். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா சர்ப்ரைஸாக அவன் வீட்டுக்கே நேராக போகிறோம். வாங்க போவோம். 2 பேர் போகணுன்னு சொல்கிறப்பயே அவன் வர வேணான்னா இதில் பாருங்கள் அவன் கட்டப்பையோடு எடுத்துகிட்டு போகிறோம். என்ன பண்ண பார்ப்போம். உங்களை யாரா வாசனா நான் நல்லா இருக்கிறேன். நீங்க எதுக்கு வந்தீங்க? இல்ல ஏதா இருந்தாலும் அங்கேயே இல்ல என்னை பார்க்கலாம் வரவே வேணும். என்ன ஆளை ஆக்கிறதா இருந்தா நாளைக்கு வந்து பாருங்க. ஆள்லாம் நினைக்கலாம் நல்லா தான் இருக்கேன். இல்ல எல்லாம் நல்லா தான் இருக்கேன். ஆள் குட்டு என்ன ஆள் குட்டு. சரி இப்போ என்ன வேலையா வந்தீங்க? என்ன வேலை? உனக்கு வரவே நானே சரி பார்க்கணும்னு மனசு கேட்கல தான் வந்தோம். ஏதா இருந்தாலும் நாளைக்கு வாங்க. நீ யாரும் வர வேணாம். காலையில் உனக்கு ஃபோன் பண்ண எடுக்கல. ஃபோன் பண்ண நான் எடுக்க மாட்டேன். இன்னைக்கு எவன் பண்ணாலும் நான் எடுக்க மாட்டேன். சரி ஏன்னா சரி வேற என்ன வேலை? சும்மா அஜய் வெளியே போயிட்டேன். வெளிலனா நான் வரல. ஏதாவது நீங்க 2 பேரும் போயிட்டு ஒரு 4 மணி போல வாங்க. எங்க இருந்து வந்திருக்கோம்? பரவாயில்ல எங்க இருந்து வந்தாலும் உனக்காக வந்திருக்கோம். இல்ல பரவாயில்ல நீங்க யாருக்கு வேணா கை கொடு. எது வேணாம். கை கொடு. எது வேணாம். ஆபி ரம்ஜான் பிரியாணி இல்ல. வெயிட் வாங்க. ரொம்ப ஆச்சு பாக்க கை கொடுத்தா பிரியாணி இல்ல. பிரியாணிக்காக வர ஒண்ணா பார்க்கலாம். இல்ல அதான் நம்ப மாட்டேன். இன்சல்ட் பண்ற. எதையும் நான் நம்ப மாட்டேன். இதுதான் நீ 2 நாளைக்கு முன்னாடி பண்ணியிருந்தா கூட நான் நம்பியிருப்பேன். கரெக்டா இன்னைக்கு வந்து பண்றீங்க பாத்தியா? அதெல்லாம் இல்ல வீட்டேன். நான் விருந்தாளிடா. விருந்தெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நாளைக்கு தான். பிரியாணி காலியானவன தான் விருந்தாளி.
இன்னைக்கெல்லாம் கிடையாது. பிரியாணிக்காக வரடா. சரி உனக்கு தான் அடிப்படைக்கு நான் பார்க்கலாம் நம்புறோம். எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா இருக்கேன். உங்க வண்டி தெளிவா இருக்கு. நடக்கலாம் பாரு ஒரு மாதிரி இல்ல நல்லா இல்ல நான் நல்லா நடக்கிறேன். காலில் வீங்கி கிடக்கு. இல்ல கால்லாம் வீங்க. உங்க அக்கறைக்கு நன்றி, நீங்க போயிட்டு வாங்க. ஏன்னா சரி உனக்காக ஒரு அங்கேருந்து வந்துருக்கோம். எங்க இருந்தா நீ துபாயில இருந்து வந்தாலும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க. ஐஸ்கிரீம் வாங்கி தர முடியாது. சரி சரி சொல்லுங்களா, என்னன்னு சொல்லுங்களா. தண்ணி குடுவா. தண்ணிலாம் கிடையாது. சரி வந்ததுக்கு தண்ணியாக குடிச்சிட்டு போகிறோம். இங்க இருந்து வெயில்ல என்ன உனக்காக ஒரு பொருள் எடுத்துட்டு வந்திருக்கோம். கேட்டு உனக்காக எடுத்து வந்திருக்கோம். என்னது? உனக்காக ப்ரெசன்டேஷன் இன்னைக்கு ரம்ஜான். அதுக்கு உனக்காக தான். அதுக்கு என்ன பண்ணணும்? உனக்கா அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லு. அதுக்கப்புறம் நீ பார்த்து பண்ணுறது எதுவும் கிடையாது, உங்களுக்கே ஒண்ணும் கிடையாது. சட்டை தூக்கிட்டு வந்தீங்க, இது எங்க இருந்து வந்து பொறிக்கிட்டு வந்தீங்க? ஒரு வழியில கொடுத்தாங்க, அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம். எப்படா ஃபேமிலி எல்லாம் பிளான் பண்ணுவீங்களாடா? இதெல்லாம் உட்காந்து 2 நாளா ஸ்கில் யோசிச்சாதுரா. அதெல்லாம் எதுவும் இல்லை, எடுத்துட்டு நீங்க அப்படியே போங்க. வச்சுக்க பார்த்து போகும்போது பண்ணிக்கலாம். வந்து சொல்லுங்க, வேற வழி இல்லை. உட்காருங்கடா. கீழே தான் இங்கே உட்காருங்க. உட்காருங்க. வந்ததுக்கு வேலை செய்யணும், உட்காருங்க. வேலைய ஆரம்பிங்க. பிரெட் லோக்கு இது ஓரம் கட் பண்ணணும். கத்துக்கங்கடா, காதர் பாய் பார்த்து கத்துக்குங்க. வேலை செய்ய சொன்னதுக்கு செய்யல, உட்காந்து ஃபோனு பார்த்துக்கிட்டு. இதையாவது ஒழுங்கா வெட்டுறா. அவ்வளோதான் வர மாட்டாது. பரவாயில்ல என்ன தூளாவது தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த பார்வையிலே சாப்பிட்றாதீங்கடா. இதுதானே வந்தீங்க? இல்லை செய்யலாம் வேணும். இல்லை கட்ட போயெல்லாம் எடுத்து ஊற்றி ஓட்டிருக்கேன். சரி பார்த்துட்டீங்களா, அப்படியே கிளம்புங்க. அவ்வளோதான். இல்லை செஞ்சு முடிச்சாது. எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல, டேஸ்ட்லாம் பண்ண வேணாம். எதுவும் வேணாம், பார்த்தாச்சு கிளம்புங்க, அவ்வளோதான். அங்கே வேலை வச்சாச்சு. சட்டி தெரியுதுடா. கூட எத்தனை 2 இருக்கா? இல்லை பெருசாக எடுத்தாச்சு பார்த்தா. சரி அடுத்த சில்லி தான். அடுத்த சில்லி போடுவோம். ஏற்கனவே போட்டு மசாலா போட்டு பிசைஞ்சு வஞ்சது சில்லி போடுவோம். ஆமாம் 2 மணி நேரம் ஊற வச்சது 1 கிலோ சில்லி. இதுதான் வேலை. சில்லி போட தெரியலங்க, ஏதோ சாப்பாடுங்கிற மாதிரி ஒன்றும் அந்த எப்படி வரும் அருமையாக இருக்கு. ஆர்வத்தில் பாருங்க எப்படி பார்க்குறாங்க. எனக்கு பிடிச்சது இதுதான்டா, எனக்கு ரொம்ப பிடிச்சதுடா. அதாவது இந்த டிஸ்க்கு மட்டும். ஆமாம் நான் இங்கே நிற்கிறேன், மற்ற எதுக்கும் உங்களுக்கு உள்ள பார்த்தியா, நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்களா? சரிங்களா பிடி என்ன சில்லிக்காக எவ்வளோ ஆர்வம் பாத்திரத்தை பிடிச்சி நிற்கிறான். பிச்சை கேட்குற மாதிரி இருக்குதா? போடுங்க அள்ளி போடுங்க.
இங்கே பார்த்தியா ஃபுல்லாக எனக்கு தான். அவன் கண்ணுக்கு போ. கண்ணு பாருங்க, இந்த சில்லியை பார்த்தோன்னே அவனோட முகத்தை பாருங்க. இல்லை நான் நார்மலாக தான் இருக்கேன். அந்த கண்ணை பாருங்க, கண்ணில் இருக்கிற ஆனந்தத்தை பாருங்க. நான் என்ன ஸ்னேகாவாடா. சொல்லுங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிருக்கோம், அடுத்து நெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். அது மூடி திறக்கல. இது வேறையா காமெடி பண்ணும். எண்ணெய் காயட்டும், காஞ்சோன்னா போட்டுக்கலாம். அடுத்து பிரெட் அல்வா செய்ய போகிறோம். ரெண்டுத்துக்கு உள்ள போடுறோம். பிரெட்டை எண்ணெயில் பொரிக்கணும். பொரித்து எடுத்து டைட்டானிக் கப்பல் மாதிரி முழுகிட்டு இருக்கு. ஆமாம், ஒன்றையும் தூக்கி உள்ள போட்டோம். வெந்து விட்டது. இப்போ தூக்கி நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இதை அப்படியே எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குவோம். இது பிரெட் வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து வந்து பால் கொஞ்சம், பால் காய்ஞ்சோன்னா பிரெட் எடுத்து போட்டு கிண்டணும். சர்க்கரை போட்டு பால் கொதி வந்துருச்சு. அது சர்க்கரை போட்டுக்கணும், ஒரு 1/2 கிலோ. அடுத்து பால் கொதிச்சு வந்துருச்சு, சர்க்கரை போட்டது, பிரெட்டை போட்டு அதில் நம்ம கிண்டிக்குவோம். தூளாயிடும், கெட்டியாயிடும். நல்லா வேகட்டும் பால். அடுத்து வறுத்து வச்ச முந்திரி போடு. வறுத்த முந்திரி கையில இது போடு, கையிலே போடு. போடுறா, கையில போடுறா. போடுகிறேன் அப்படி. ஒன் டே செஃப் அன்னைக்கு மாறிட்டோம். சரி, அதுக்கு ஒன் டே செஃப். சரி, ஒன் டே மாதிரி. அதாவது ஸ்வீட்டோட ஆரம்பிக்கிறோம். ஸ்வீட் எடுத்து கொண்டாடலாம் இனிமேல். அப்புறம் சும்மாவே கொடுத்தா வெடிக்கும். என்ன சபரி? பட்டாசே சும்மாவும் கொளுத்தாம வெடிக்கும். அவ்வளோதான். தீபாவளிக்கு பேச வேண்டியதெல்லாம் உட்காந்து ரம்ஜானில் பேசிக்கிட்டு இருக்காங்க. விட்டு விடலாம். அவ்வளோ போதும்டா, நடிச்சது போதும். தரண்டா உனக்கு உண்டுடா இன்னைக்கு. நானும் ஒரு சமையலுக்கு வல்லுநர். நீ பேசுறது எதுவும் கேட்காது. ஏன்னா மைக் ஏன்ட்ட இருக்கு தெரியுது. போதும், பாதி போதும். அப்போ விட்டுறா. போதும். ஓகே, போதும். 4 ஸ்பூன் போட்டு 3 ஸ்பூனுங்கிறான். அடுத்து நெய். 3 தானே போட்டேன். அதான் திருப்பி இந்த நெய் கொஞ்சம் போட்டுரும். நெய் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். கிளறி. சபரி இப்படி பார்க்கறதுக்கு யாரு சூர்யா படத்தில் மாஸ்லாம் கிடையாது, தமாசா தான் இருக்கான். சூர்யா அந்த இது பேரழகன் படத்தில் இருப்பார்ல, அந்த மாதிரியே இருக்கு. சரி, எதாக இருந்தாலும் மைக்கு போட்டு பேசு. ரொம்ப சூப்பராக இருக்குது பிரியாணி. முடிச்சிட்டான். என்னடா ஆரம்பிச்சு அதுக்குள்ள முடிச்சிட்டேன். சொல்லு. பிரெட் அல்வா ரொம்ப டேஸ்டா இருக்கு. பிரெட் அல்வா ரொம்ப டேஸ்டா இருக்கு. வாயில வச்சோன்னா கரையுதா? சொல்லு. வஷ்ணி சொல்றாங்க. வஷ்ணி சொல்ல ரிவ்யூ பண்ணு. மொத்தம் இந்த ரிவாஸ்ட் சொல்லணும். மொதல்ல பயமா இருக்கா. பிரெட் அல்வா, ரைத்தா, பிரியாணி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிரெட் அல்வா டேஸ்ட் பண்ணுவோம். டேஸ்ட் பண்ணிட்டீங்களா? ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணிட்டீங்களா? நடிக்கிறானுங்க. பிரெட் அல்வா நான் செஞ்சது. ஸ்வீட்டா இருக்கு. வேற என்ன? அப்புறம் பிரியாணி போவோம். மெயின் டிஷ் விட்டுடா. மெயின் டிஷ் தான் 100 செஞ்சதா? நானா இல்ல, பெருத்தா செஞ்சது.
அடுத்தது ஏன் ஐட்டத்துக்கு வா. போயிட்டோமா? ஆமாம் இல்லை அவன் யாருக்கும் சில்லி சிக்கன் நூறு செஞ்சதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ரொம்ப பிடிச்சது வேறு. ரைத்தாவும் நல்லா இருக்குது. எல்லாத்தையும் வச்சது பாருங்க. பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டுக்கறி தான். வாங்க வாங்க வாங்க. நூறு இதுதான் என்ன இருந்துச்சு? பிரியாணி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டாச்சு. அடுத்து என்ன வேலை கிடைக்கியா? என்ன வேலை? ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம்டா பிரியாணி கேட்டாப்புல நல்லா டைஜஸ்ட் ஆகும். உங்கள்கிட்ட காசு இருந்ததுன்னா வாங்கி சாப்பிடுங்கப்பா. என்னதான் இருந்தாலும் நீ வாங்கி தர மாதிரி இருக்காதுடா. இல்லை என்கிட்ட காசு கிடையாது. ஏன்னா அதையும் சொல்லிட்டேன். உனக்காக தான் வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம், ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். உங்களை கூப்பிடவே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம், நோண்டிட்டு இருக்கேன். இல்ல, அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு கூப்பிடவே கிடையாது. வேண்டாம் இருப்பாதான் வந்து உட்காந்துருக்கீங்க. ஏன்னா அதுல ஐஸ்கிரீம் வேண்டாம் இருப்போம் இல்லை வேணும்னு வந்திருக்கோம். எனக்குலாம் வேணாம். வாங்கிட்டா வாய்ப்பே இல்லை. எனக்கு வாங்கிட்டா வேணாம். ஏன்னா நானே பட்ஜெட் டைட்டா வாங்கிட்டேன். ரம்ஜானே ஸ்பெஷல். எனக்கு ரம்ஜானே கிடையாதுப்பா. எனக்கு கால் வலியில் நான் கிடக்கேன். ஏன்னா கால் வலி ஐஸ்கிரீம் கொடுத்தா கால் வலி சரியா போயிருந்தா. எதுவுமே வேணாம். ஆமாண்டா, ஐஸ் கட்டி வச்சா கால் வலி சரியா போயிடல. அது மாதிரி வேணாம். ஐஸ்கிரீம் வாங்கி வந்து எங்கள் மாசம் உங்களுக்கு காசை மிச்சம்னா டாக்டரையாவது பார்ப்பேன். வந்தீங்களா, சாப்பிட்டீங்களா, வாளியை ரொப்புனீங்களா, கிளம்புனீங்களா, பாடைய போட்டு அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால்.